ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து மேக்ஸ் சம்மந்தமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்தாலும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே 25 மார்க்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மேக்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்குறதுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம். ஸோ இதில் மென்டல் அபிலிட்டி அப்படின்றதுல வந்து கவுண்டிங் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் படிக்கிற புக்கில் இருந்து ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வந்து இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளே டயக்னல்ஸ் போட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்று ஒன்றா உட்காந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? இப்போது இதோட ஷார்ட்கட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த டயக்னல் இந்த ஸ்கொயரை எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4. ஸோ டோட்டலாக 4 பார்ட்ஸா, அந்த 4 இன்டூ 2 பண்ணிக்கணும், மல்டிப்ளைட் பை 2. ஸோ டோட்டலாக வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ். இதோட ஆன்சர் வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ். அடுத்த சம், இதில் 3 ஸ்கொயர்ஸ் இருக்குது, அதை வந்து டயக்னல்ஸால் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரோட பார்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு 3 ட்ரையாங்கிள் இருக்குங்களா? ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 4 2s are 8. அதே மாதிரி இன்னும் 2 ட்ரையாங்கிளோடதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 3 8s are 24. இதுதான் ஆன்சரான்னு கேட்டால் அதுதான் தப்பு. நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 ஸ்கொயரையும் சேர்த்து நம்மளுக்கு எதனா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி டவுன்வர்ட்ஸில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்கிள் ஒன்று அண்ட் லோயர் ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 28. ஸோ இந்த ஸ்கொயரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 28 ட்ரையாங்கிள்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மாடல், ட்ரையாங்கிள் கொடுத்து ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணோம், இந்த ட்ரையாங்கிள்ஸை டிவைட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனுக்கு எத்தனை பார்ட்ஸாக இந்த ட்ரையாங்கிள் வந்து டிவைட் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடணும். 2 + 1. ஸோ மொத்தமாக இதில் வந்து 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். எப்படின்னா 1 2 அண்ட் ஒரு பிக் ட்ரையாங்கிள் 3. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இது அதே மாடல் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எத்தனை பார்ட்ஸாக இந்த ட்ரையாங்கிள் டிவைடாக இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 1 2 3 4. இப்போ இந்த 4 நம்பரும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்ன எத்தனை ட்ரையாங்கிள் இதில் இருக்குன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் மாடல், இதில் வந்து ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் டிவைட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் டிவைட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது எத்தனை பார்ட்டாக டிவைட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2. கரெக்டுங்களா? ஸோ இதுக்காக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதோட மேலேயும் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஹரிசாண்டல் லைனால ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் எத்தனை பார்ட்ஸாக இருக்குன்னா 2 பார்ட்ஸாக இருக்குது. 1 2. அப்போ இதுக்கு மட்டுமே நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். டோட்டலாக இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இதுவும் அதே மாடல் தான். இதில் வந்து ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை பார்ட்டை டிவைட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 4 பார்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 பார்ட்ஸ் இருக்குங்களா, பேஸ் ட்ரையாங்கிள் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 4 + 3 7, 3 + 2 9, 9 + 1 10. ஸோ ஃபஸ்ட்டு பேஸுக்கு மட்டுமே எத்தனை இருக்குன்னா 10 இருக்குது. அந்த மாதிரி இங்கே எத்தனையா டிவைட் ஆயிருக்கு 1 2 3 4 5. 5 பார்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ டோட்டலாக வந்து இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம வந்து 3 மாடல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. அடுத்தது ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணி எத்தனை பார்ட்ஸ் இருந்தால் எப்படி ட்ரையாங்கிள் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது ஒரு வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரு பெரிய ட்ரையாங்கிள் டிவைட் பண்ணுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த மாடல், ஸோ இது வந்து 4th மாடல். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குது 1 2
த்ரீ ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயக்னல்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 டயக்னல்ஸ் ப்ளஸ் எத்தனை பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த ட்ரையாங்கிளில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 அதை எழுதிக்கணும். அடுத்தது இந்த டயக்னல் இருக்குது இல்லைங்களா, இந்த டயக்னலை கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 டயக்னல்ஸ் இருக்குது. எத்தனை பெரிய ட்ரையாங்கிள் இருக்குன்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 10. இது வந்து 5th மாடல். ஸ்டாரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குது, 5 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸை கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த ஷேப்பில் 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். 5 கரெக்டுங்களா? ஸோ மொத்தமாக வந்து நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்னால் 10 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக எத்தனை கிடச்சிருக்கு, 10 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாடல். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் டிவிஷன்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனுக்கும் நம்பரை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிடணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 6 + 5 + 4 + 3 + 2 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 21 கிடைக்கும். அடுத்தது இந்த 2 ட்ரையாங்கிள் இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி இதுக்கு நம்பர் போடணும். 1 2 ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 3 கிடைக்கும். அடுத்தது மேலே இருக்க ட்ரையாங்கிள் 1 2 3 4 5 இதை மட்டும் ஒரு ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். 5 + 4 + 3 + 2 + 1 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும் அப்படின்னா 39 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் மாடல். இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம வந்து ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஸில் எத்தனை ட்ரையாங்கிளாக செக்ரிகேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துக்குறோம். 1 2 3 4 நம்மளுக்கு வந்து இது மொத்தமாக எத்தனை ட்ரையாங்கிளாக செக்ரிகேட் ஆகிருக்குன்னா 4 ட்ரையாங்கிள்ஸாக செக்ரிகேட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. n × n + 2 × 2n + 1 டிவைடட் பை 8. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த n இருக்க இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 4 × 4 + 2 × 2 × 4 + 1 டிவைடட் பை 8. இதை நம்மளுக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 × 6 × 9 டிவைடட் பை 8 2 3 3 9s are 27 triangles. நம்மளுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறப்போ 27 triangles கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ட்ரையாங்கிள்ஸ் கொடுக்குறப்போ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் போட்ட ஷார்ட்கட் டேபிள் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1 தான் இருக்கும். பேஸில் 2 இருந்துச்சுன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். 3 இருந்துச்சுன்னா 15, 4 இருந்துச்சுன்னா 27, 5 இருந்துச்சுன்னா 48, 6 இருந்துச்சுன்னா 78, 7 இருந்துச்சுன்னா 118, 8 இருந்துச்சுன்னா 170 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய கொஷின் பேப்பரில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.